எனக்கு ஒண்ணு தோணுது. என்னம்மா? அத்தை, அண்ணி, நீங்களும் கேளுங்க. சூர்யாவுக்கு யாரையும் எதையும் ஞாபகம் இல்லைன்னா அப்ப காயத்ரியும் ஞாபகம் இருக்காதுல்ல? அழுதாங்கம்மா. இதுவும் நல்ல விஷயம்தான் மாமா. ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இப்ப இவர் இருக்காரு. அதுல உள்ள எல்லா பக்கத்தையும் நாம எழுதலாம். நாம அவருக்கு சொல்லி தருவோம். நாம சொல்றதுதான் சம்பவம். நாம காட்டுறவங்க மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சவங்க. சுபு, நீ என்னம்மா சொல்ற? நான் முடிவு பண்ணிட்டேன் அத்தை. காயத்ரின்னு ஒருத்தி அவரை பொறுத்த வரைக்கும் இனிமே இல்லவே இல்லை. அதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். நான் தான் சூர்யாவோட பொண்டாட்டி. என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் அவருக்கு தெரியாது. என்னங்க, சுபு சொல்றதா எனக்கும் சரியா படுது. இப்ப இவனுக்கு யாரையுமே தெரியாது. ஞாபகம் இல்லாத பட்சத்துல காயத்ரிய இவன் சுத்தமா மறந்துதான் போயிருப்பான். உடனே இவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. இவனுக்கு வெளி உலகமே காட்ட வேண்டாம். வீட்டுக்குள்ள நாம மட்டும்தான் இருப்போம். நாம மட்டும்தான் இவன் கிட்ட பேசணும். நாம சொல்றதுதான் வார்த்தை. நாம காட்டுறவதான் பொண்டாட்டி. என்னங்க சொல்றீங்க? என்னப்பா யோசிக்கிறீங்க? இவங்க ரெண்டு பேரும் சொல்றதா சரி. இப்படி பண்ணாதான் இது சரியா வரும். இனிமேலாவது இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும்பா. மாமா, முதல்ல டாக்டர் கிட்ட இவரை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு கேளுங்க மாமா. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம இவரை வீட்டை கூட்டிட்டு போயிடலாம். இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும் போல இருக்குமா? பத்தாத குறைக்கு அந்த பெங்களூர் இன்ஸ்பெக்டர் வேற இந்த அமினிஷாவை நாடகம் கலாட்டா பண்ண பார்த்தாரு. ஐயோ, இல்ல ஆனா டாக்டர் அதை ஒரு வழியா சமாளிச்சிட்டாரு வை. ஆனா இன்னும் 2 நாளைக்குள்ள எல்லா ப்ராப்ளத்தையும் சரி செஞ்சுட்டு நல்லபடியா இவனை கூட்டிட்டு போயிடணும். காயத்ரின்ற பேரே இவ வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அதை டோட்டலா அழிச்சிடணும். மாமா, அத நான் பாத்துக்கிறேன். நீங்க உடனே லாயரை வர சொல்லி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச சொல்லுங்க. ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி தயவு செஞ்சு இந்த கேஸ முடிக்க பாருங்க. பணம் செலவானாலும் பரவாயில்ல. ஹலோ சார், எங்க இருக்கீங்க? வீட்டில தான் இருக்கேன், சொல்லு. சார், ஒரு குட் நியூஸ் சார். அந்த சூர்யாவை சாகடிக்கிற வேலையிலேருந்து நம்ம நிம்மதியா ரிலீவ் ஆயிடலாம் சார். ஏன், அவனே செத்துட்டானா? செத்திருந்தா கூட பரவாயில்ல சார். அவன் தலையெழுத்து இவ்வளவு மோசமா இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். என்னையா வளர்ற? கோமால இருந்து அவன் கண் முழிச்சிட்டான் சார். அப்புறம்? ஆனா நடந்ததெல்லாம் அவனுக்கு டோட்டலா மறந்து போயிடுச்சான் சார். செத்தாலும் அவனுக்கு இனி பழசு ஞாபகத்துக்கு வர சான்ஸே இல்லையா சார். என்னையா குழப்பற? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். டாக்டர்கிட்ட கேட்டீங்கன்னா இதை அம்னீஷியான்னு சொல்லுவாங்க. கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போனவங்க நினைவு திரும்பி எழுந்திருக்கும் போது சில சமயங்கள் இந்த மாதிரி ஆயிடுமா. தான் யாரு, எதிரில் இருக்கிறவங்க யாரு, எந்த ஊரு, என்ன பேரு எதுவுமே தெரியாதான் சார். பேந்த முழிக்கிறான். நல்லா தெரியுமா உனக்கு? சார், நல்லா செக் பண்ணிட்டேன் சார். அவனுக்கு தான் யாருன்னே தெரியல சார். அவங்க அப்பா, அம்மா, பொண்டாட்டி எல்லாரும் உட்காந்து கதறிட்டு இருக்காங்க சார். டாக்டர்
என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிட்டார் சார். நம்பவே முடியலையா? எனக்கும் முதல்ல அப்படிதான் சார் இருந்துச்சு. நான் 2-3 டாக்டர்ஸ்ட்ட ஃபோன்லேயே கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டேன் சார். இந்த மாதிரி கேஸுங்களுக்கெல்லாம் பழைய ஞாபகம் வருது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க சார். அப்படியா சொல்ற? கண்டிப்பா சார். சரி, இப்ப அவன் என்ன பண்ணலான்ற? எதுவும் பண்ண வேண்டாம் சார். இப்போதைக்கு சூர்யாவால எந்த ப்ராப்ளமும் இல்லை. எதுக்கும் இருக்கட்டுமேனு 2 கான்ஸ்டபிள் டியூட்டியில் இருக்க சொல்லியிருக்கேன் சார். விடாம அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க சார். ஏதாவது ஒன்றா நமக்கு உடனே தெரிஞ்சிட்டு போகுது. பட் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை சார். சார் அவன் சாப்டர் க்ளோஸ் நினச்சிக்கோங்க சார். சாரி, ரைட். அப்போ நீ பெங்களூருக்கு வந்து வீட்டுக்கு வா. தேங்க்யூ சார். நமக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க? இல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. பரவாயில்லைங்க, நான் சொல்றேன். நீங்களும் நானும் ஒருத்தரை ஒருத்தர் மனசார லவ் பண்ணோம். என்ன உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கோ அதை விட அதிகமா உங்க அப்பா அம்மாக்கு என்ன பிடிச்சிருக்கு. அப்படிதானே அத்தை? ஆமா ஆமா சூர்யா, சுபு மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டாளான்னு நாங்க எவ்வளவு காலம் தவம் இருந்தோம் தெரியுமா? அந்த ஆண்டவனா பார்த்து அனுப்பி வச்ச மாதிரி இவ உனக்கு கிடைச்சிருக்கா. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க அம்மாவும் அப்பாவும் நமக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க சூர்யா. ஆனா அதுக்கு நடுவுல அத்தைக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு. ஆமாப்பா, நெஞ்சு வலி வந்து நான் பொழைப்பனா மாட்டேனான்னு தெரியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. உண்மைதான்டா. ஹாஸ்பிட்டல்ல உங்க அம்மாவோட கடைசி ஆசைன்னு சொல்லி உங்க 2 பேருக்கும் உடனே கல்யாணத்தை பண்ணுன்னு இவ சொன்னான். உங்க அக்கா தான் ஓடி போய் தாலி வாங்கிட்டு வந்தாடா சூர்யா. ஆமாண்டா சூர்யா, நீ சுபம் சந்தோஷமா ஒன்னா வாழணும், அதுதான் என்னோட ஆசையும். ஆமாப்பா, உங்க அக்கா உன் மேல எவ்வளவு உசுரா இருப்பா தெரியுமா? நமக்கும் இதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் ரூம்ல தாங்க கல்யாணம் நடந்துச்சு. ஐயர் இல்ல, மந்திரம் இல்ல, ஹோமம் இல்ல, சொந்தக்காரங்க யாருமே இல்ல. அம்மா அப்பா அக்கா என் அண்ணன் அண்ணி 5 பேர் மட்டும்தாங்க இருந்தாங்க. அப்படியா? வேற யாருமே இல்லையா? நமக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்லைங்க. உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்ல, எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்ல. வாழ்க்கையில எங்க அம்மா அப்பா என் அண்ணா அன்னைக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரே உறவு நீங்க மட்டும்தாங்க. சூர்யா, படிக்கிற காலத்துல நீ ரொம்ப புத்திசாலியா இருந்த. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்குவ. உனக்கு ஞாபகம் இருக்காப்பா? நீ நீ 3வது படிக்கும்போது. கோமதி, இப்ப எதுக்கு 3ஆம் கிளாஸ் விஷயம்லாம்? மாமா, இவர் உயிர் பொழைச்ச சந்தோஷத்துல அத்தைக்கு என்ன பேசுறது எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு குழப்பம் இல்லத்த? ஆமாம்மா. அத்தை, இனிமே கவலைப்படாதீங்க. இனி வாழ்நாள் பூரா நமக்கு எந்த கஷ்டமும் வராது. பொழைக்கவே மாட்டாருன்னு நினைச்சவரு உயிர் பொழைச்சிட்டாரு. இனிமே இதுக்கு மேல என்ன இருக்க போகுது? சூர்யா, நான், நீங்க, மாமா, வனிதா அண்ணி, நம்ம உலகமே இவ்வளவுதான் அத்தை. இனிமே நம்ம என்னைக்குமே சந்தோஷமா தான் இருப்போம். ப்ளீஸ் ப்ளீஸ் காயத்ரி, அழாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரி டாக்டர், அழக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால அழாம இருக்க முடியல. காயத்ரி, என்னம்மா அது?
எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. சூர்யா கண்ணு முழிக்க காரணமா இருந்த அந்த கண்ணீர் எனக்கு நிரந்தரமாயிடுச்சு பாத்தீங்களா? காயத்ரி நல்லா இருக்கியான்னு கேட்டிருந்தாருன்னா என் வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். ஆனா நீ யாருன்னு கேட்டுட்டாரு பாருங்க. இனிமே எதுக்கு நான் உயிர் வாழணும்? காயத்ரி, இப்படி எல்லாம் பேசாதீங்க. எதிர்காலத்துல நீங்க சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. சூர்யா கண்ணு முடிச்சதும் கண்டிப்பா இதை பத்தி நான் பேசுறேன். சுப்புகிட்டயும் இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்றேன். வேணாம் டாக்டர், நீங்க யார்கிட்டயும் போய் இத பத்தி பேசாதீங்க. இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனம் வேணும் டாக்டர். சூர்யா சுப்புவுக்கு தான் கடவுள் முடிவு பண்ணியிருக்காரு. நான் யாரு அதுக்கு குறுக்க வர்றதுக்கு? வேணாம். அவர் நல்லா இருக்கணும் டாக்டர். எனக்கு அது போதும். நடுவுல எனக்கு நடந்தத ஒரு விபத்தா எடுத்துக்கிறேன். ஒரு கனவா நினைச்சு நான் அதை மறந்துடுறேன். காயத்ரி, சூர்யா சுப்புவோட சொத்துன்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் டாக்டர். ஆனா யார்கிட்டயும் நான் சூர்யாவை பார்த்தேன்னு சொல்லிடாதீங்க. என் கண்ணீர் பட்டதான் சூர்யா கண்ணு முழிச்சாருன்னு தெரிஞ்சா சுப்பு அத தாங்க மாட்டா டாக்டர். நான் கிளம்புறேன் டாக்டர். நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி. காயத்ரி, ப்ளீஸ் forget all these things. ஃபியூச்சர்ல சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஐயா, நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நாங்க வர்றோம் டாக்டர். போயிட்டு வாங்க. மாமா போலாம். அம்மாடி, உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நானே கொண்டு போய் விட்டுறேன். என்னம்மாச்சு? ஏன் நின்னுட்ட? எதுக்குமா அழுகுற? என்னாச்சு? நான் உங்க பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்களே, என்ன உங்க பொண்ணா ஏத்துக்கிட்டு உங்களோடவே கூட்டிட்டு போயிட மாட்டீங்களா? என்னம்மா சொல்ற? இந்த தாலிய பாருங்க. வாழ்க்கையை கொடுத்துட்டு தாலிய வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படின்னா எங்க அப்பா அம்மா எதிரில போய் நிப்பேன். என்ன காணோன்னு அவங்க தேடிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் காணாம போன பொண்ணுன்னு அவங்க மறந்துடுவாங்க. அப்படியே அவங்க இருந்துடுறது நல்லதுன்னு படுதுங்க ஐயா. புருஷனை தானம் கொடுத்துட்டு தாலியோட வந்து நின்னா எந்த பெத்தவங்களால அதை தாங்கிக்க முடியும்? எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுற? நான் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் எப்பவுமே நிம்மதியை கொடுத்ததில்ல, சந்தோஷத்தையும் கொடுத்ததில்ல.
அந்த பேர் அப்படியே இருந்துட்டு போட்டோம். இப்ப நான் இந்த கோலத்துல போய் நின்னேன்னா அவங்க செத்து போயிடுவாங்க ஐயா. வேண்டாம் ஐயா. பெத்தவங்களை சாகடிச்ச பாவம் எனக்கு வேண்டாம் ஐயா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன உங்களோட கூட்டிட்டு போயிடுங்க. நான் எங்க வீட்டுக்கு போக விரும்பல. அம்மாடி அழாதம்மா, அழாத. உன்னை முதல் ஏரிக்கரையில பார்த்தப்பவே செத்து போன என் பொண்ணு திரும்ப கிடைச்சிட்டான்னு சந்தோஷப்பட்டேன். அமராவதி உன்னை தன்னோடவே வச்சுக்க மாட்டோமோன்னு நப்பாசப்பட்டா. அதெல்லாம் முடியாது, நான் தான் உன்னை உன் புருஷனோடு சேர்த்து வைக்கிறேன்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த கடவுளோட கணக்கு இதுதானா? அதை என்னம்மா நான் மறுக்கவா போறேன்? நீ சுப்புவுக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட, ஆனா ஆண்டவன் உன்னை எங்களுக்கு பிச்சையா போட்டிருக்கான்னு நான் நினைச்சுக்கிறேம்மா. வாம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். அப்பா, அம்மாடி என்னம்மா இதெல்லாம்? அழக்கூடாதுமா, அழக்கூடாது. நான் இருக்கேம்மா, அப்பா நான் இருக்கேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கு நான் உன் கூடவே இருப்பேன். அழக்கூடாதுமா, வா போலாம். ஹலோ சார், ஒரு குட் நியூஸ். முதல்ல கை கொடுங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டேன், அவர் கேஸை வாபஸ் வாங்கிடலாம்னு சொல்லிட்டாரு. அப்படிங்களா? ஆமா சார், சூர்யாவோட இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷனை அவர் யோசிக்கிறாரு. தேவையில்லாம டார்ச்சர் பண்ண வேணான்ட்டு அவர் நினைக்கிறாரு போல. எனிவே, ஒரு தலைவலி விட்டுடுச்சுன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, இந்த ஹெல்ப்பை நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன் சார். ஓகே சார். லாயர் சார், நீங்க என் ஹஸ்பண்டை மட்டும் காப்பாத்தல, எங்க குடும்பத்தையும் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னம்மா இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு? சூர்யா இப்ப இருக்க நிலைமையில எதுவும் ஞாபகம் இல்லாதப்ப இன்ஸ்பெக்டர் கோர்ட்டு கேஸ்னு அழைச்சிக்கிட்டு போறது அவருக்கு தான் தலைவலியா வந்து முடியும். ஏற்கனவே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 2-3 கேஸை பார்த்திருக்கேன். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசினேன். ஃபார்ச்சுனேட்லி அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, அவ்வளவுதான். நீங்க 1000 தான் சொல்லுங்க, நீங்க செஞ்ச உதவி ரொம்ப பெருசு சார். அதெல்லாம் இருக்கட்டும்மா. சார், நான் இப்ப கிளம்புறேன். ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்க வேண்டியது இருக்கு. நீங்க உங்க பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க, மத்ததெல்லாம் போன்ல பேசிக்கலாம். சரியா? சரி சார். சரி. பாய். ஓகே தர்மலிங்கம், அப்புறம் என்ன? பையன் கண்ணு முடிச்சிட்டான், கேஸும் வித்ட்ரா ஆயிடும். அப்புறம் வீட்டுக்கு எப்ப கிளம்ப போறீங்க? டாக்டர், உங்க வார்த்தைக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். சூர்யாக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் நவ. கோமாவில இருந்து வெளியே வர்றப்போ பழசெல்லாம் மறந்து போறதுன்றது யாருக்காச்சும் எப்பாச்சும் நடக்கிறது தான். பட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நீங்க பக்கத்துல இருக்கீங்க, மறந்ததையெல்லாம் எடுத்து சொல்லி திரும்பவும் மனசுல ஏத்திட்டீங்கன்னா சரியா போச்சு இல்லையா சூர்யா? நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க டாக்டர். இவனுக்காக நாங்க எது ஒன்றும் செய்ய தயாரா இருக்கோம். இட்ஸ் வெரி சிம்பிள். சூர்யா பொறுத்த வரைக்கும் இப்ப இவருக்கு கிடைச்சிருக்கிறது 2வது பிறவி. ஜஸ்ட் லைக் இப்ப பேர்ன் பேபி மாதிரி வச்சுக்கோங்களேன். அணில், அம்மா, ஆடு, குழந்தைகளை சொல்லித்தர மாதிரி உங்க வீட்டு விஷயங்க, சொந்தக்காரங்க, உங்க குடும்ப விஷயம், தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் பத்தியும் எடுத்து சொல்லுங்க. ஒவ்வொருத்தரையும் புதுசா அறிமுகப்படுத்துற மாதிரி நீங்க அறிமுகப்படுத்தணும்.